என்ன திரும்பியவங்க நம்ம வீட்டில் இருக்கிற சித்தி அப்பா அம்மா சித்தி சித்தப்பா எல்லாரும் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. சரி இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். நான் சொன்னது எல்லாரும் ராஜஸ்ரீ உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஊர் கிளம்பணும். நான் சொன்ன பிறகு தான் நீங்கள் எல்லாரும் ஊர்லேருந்து வரணும். நான் எப்போ சொல்கிறேனோ அன்னைக்கு இங்கே வந்தால் போதும். ஒரு 10 நாள் ஆகலாம், ஏன் ஒரு மாதம் நான் சொன்னாலும் நீங்கள் அங்கே தான் இருக்கணும். அதுக்குள்ளே யாராவது இங்கே வந்தீங்க அவ்வளோதான். ஊருக்கு கிளம்பி இருக்கோம். இப்போ ஊருக்கு போகிறோம் நாங்கள் எல்லாரும். சரி அப்போ நானும் உங்க கூட வரேன். ஏய் உனக்கு அறிவில்லை, உனக்கு யாரும் இங்கே கூப்பிட்டா? நீங்கள் சும்மா சைலண்டாக இருக்கணும். ஊரில் வீட்டில் வந்து இது பூனை பண்ணுச்சு. அதனால தான் பூனை உட்காந்துட்டு எதுக்கு இவங்களாம் போகணும். ஐயோ நானே எதுவும் உளறேன். நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த வீட்டில் வந்து சின்ன வேலை இருக்குது அந்த ஊரில். அதனால தான் இவங்களை கிளம்புறாங்க. சரி சரி அப்போ நாங்களாம் இப்போ நீங்கள் நானும் இங்கே தான் இருக்கேன். நீங்களும் இங்கே தான் இருக்கணும். நீங்களும் அந்த சின்ன பிள்ளைகளும் இங்கே தான் இருக்கும். ஓ சரி 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 போயிட்டாங்க. கிளம்பட்டும், அப்புறமா பார்த்துக்கலாம். சரிங்க நாங்கள் கிளம்புவோம். உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருக்கேன்? இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். எனக்கு கிளம்ப வரீங்க. இல்லை பிள்ளைங்களும் தனியாக இருக்காங்களே, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேம்மா. நீ ஒன்றும் பார்க்க வேண்டாம், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். கிளம்பு. சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ செக் பண்ணலாம். நமக்கு தொல்லை யாருமே இங்கே இருக்க மாட்டாங்க. இந்த கிழவிக்கு நம்ம சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கணுன்றது தெரியாது. லெட்ஸ் கோ. ஹலோ, எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். புதுசு நான் அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். நம்ம மீட்டிங் வந்து ஒரு 2 o'clock கிட்ட வச்சுக்கலாம். ஓகே, நான் எவிடன்ஸோடு வரேன். ஓகே 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 புரியுது. ஓகே நான் வந்துடுறேன். ஓ அப்போ சிசிடிவி ஃபுட்டேஜோட கம்ப்யூட்டரோட பாஸ்வேர்டு தான். ஓகே இங்கே தான் இருக்கா. நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஓ இவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்கல்ல அம்மாவும் பொண்ணு. பார்த்துக்கலாம். நானா இல்லை இந்த அம்மாவும் பொண்ணு. என்ன இருக்கிறா நீ மீட்டிங் உங்கள் வீட்டில் போட சொன்னேன். அதான் எப்போவுமே டைனிங் ரூமில் தான் போடுவோம். இன்றைக்கி நான் ஹாலில் நடக்குது. எனக்கு கண்டுபிடிச்ச எவிடன்ஸ் என்ன தெரியுமா? என்ன பற்றி சொல்கிறேன் இப்படியாமா வந்துச்சு. ஆமாம், நீ என்ன பண்ணலான்றது தான் கேமே. இனி அது பாட்டியோட கேம் இல்லை, என்னோட கேம். அதனால தான் எல்லாரும் ஊருக்கு போயிருக்காங்களா? ஓ இப்போ தான் எனக்கு புரியுது. வர்ஷினி தான் என் தங்கச்சியை எப்படி நிரூபிக்கணும்? வேணா அவ பிறந்த ஹாஸ்பிட்டல்ல தேடி பார்ப்போமா? பார்க்கலாமே. வாங்க அப்ப எல்லாரும் போயிருவோமே. எதுல போனோம்? முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரியும் அந்த ஹாஸ்பிட்டல். நம்ம அங்கே போலாம். அப்புறம் நம்ம கார்ல போலாமே. எங்கம்மா போகணும்? ஆச்சுதான் ஃபோன் அடிக்கிறாங்க. இப்போ நான் என்ன சொல்ல? ஐயோ இப்போ என்ன செய்ய? சரி எடுத்து பேசுறதுனா டவுட் வந்துடும். ஹலோ சொல்லுங்க. எங்கே போய் தொலைங்க? சீக்கிரம் வீட்டுக்கு வந்து தொலை. அந்த ஒரு 1/2 hourல வந்துடுறேன். என்ன சவுண்டெல்லாம் கேட்குது? எனக்கு காரில் போகிற மாதிரி சவுண்டு கேட்கு போகிறேன். சரியான கிளம்பி தான் இது. அந்த பக்கத்தில் நான் ஸ்கூலுக்கு பொருட்கள் தான் வாங்க வந்தேன். அதான் ஸ்கூல் லீவ் விட்டாச்சே, ப்ராஜெக்ட் வாங்க வந்தேன்னு சொல்லு. அந்த ப்ராஜெக்ட் வாங்குறதுக்கு நானே அன்ஷிகா அப்புறம் நான் தன்ஷிகா எல்லாம் வந்திருக்கோம். அதுவும் அந்த நெட்டக்காரி அன்சிக்காம கூட தான் வந்துட்டா. சரி இந்த பாரு இந்த கிளவி என்னை இப்படி திட்டுச்சுன்னு வச்சுக்கேன், நான் கண்டிப்பாக கிளவி திட்டிருப்பேன். நெட்டக்காளி ஆமா நெட்டக்காளி. சரி விடு. கிளவி நான் நெட்டக்காளி மாதிரி அடி இருக்கேன். உன்னைய மாதிரியா நீ ஒரு குட்டைக்காளி கிளவி காளி. ஐயா ஸ்பீக்கரையா போட்டு வந்து குரங்கு இருக்கே, ஸ்பீக்கரில் போட்டுருக்கு. சரி வைக்கிறேன் வந்து தொடங்க. குரங்குன்னு வச்சுக்கேன், வந்து மூஞ்சி பேத்து கொடுத்துருவேன். பேப்பர் சோறு வேணும்னா வந்து தின்னுமா, இல்லைன்னா சும்மா விட்டால போங்க. எனக்கு என்ன வந்துச்சு? திங்காட்டி போங்க இருந்தாலே. இதோட ரோதனையா போச்சு. இது என்ன இப்போ ஏன் ஃபோன் அடிக்குது? இப்போ யார் கால் பண்ணுறாங்கன்னு வேறு தெரியலையே. ஐயோ வர்ஷினி தான் கால் பண்ணுறா. ஐயோ அவ துருதி கேள்வி கேட்பாளே. அவட்ட என்ன சொல்லிட்டே அமைத்துறா ஏதாவது? அவன் சொல்லாதீங்க. அப்புறம் அவன் ஊன அழுது வீட்டு விட்டு போயிடுவா. அவட்ட சொல்லாதீங்க. இப்போ என்ன சொல்ல? சரி ஏதாவது சொல்லி சமாளிக்கிறேன். ஹலோ தன்ஷிகா, எங்க மித்ராக்காவ வீட்டுக்கு வர சொல்லி இந்த கேள்வி இந்த டக்கு ஆடிக்கிட்டு இருக்குது. மித்ராக்கா அவங்க கூட இருக்காங்க. அப்புறம் அந்த அன்ஷிகாவை அவங்க 2 பேரையும் கொஞ்சம் வர சொல்லேன். பாட்டிக்கிட்டு என்னால் சமாளிக்கவே முடியல. எங்கே போய் தொலைகிறாங்களோ 2 பேரும். உன் கூட இருக்காங்களா தன்ஷிகா? என்ன நீ உன் கூட இருக்காங்கன்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. சரி என் கூட தான் இருக்காங்கன்னு சொல்லிடு. ஆமாம்மா என் கூட தான் இருக்காங்க. நாங்கள் வந்து இங்கே பக்கத்தில் அந்த ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதுக்குள்ள அந்த சாட்டில் அவங்க வந்திருக்கோம். அப்போ நீங்கள் என்ன கூட்டிகிட்டு வந்துட்டால? சரி யாரெல்லாம் போயிருக்கீங்க? எல்லாரும் ஒருத்தராக வந்து இங்கே நம்ம வீட்டில் வந்து கேட்குறாங்க. எங்கே
அவள் எங்கே இருக்கான்னு தெரியல, நான் அவளை பார்த்தானா அவள்கிட்ட கொடுக்குறேன். சரியா? சரி சரி, சீக்கிரமா வாங்க. எப்படி போயிருக்கீங்க? அன்னைக்கு எழுதி கூட இவ்வளோ தெரிஞ்சு கேள்வி கேட்கல, இப்போ இவ்வளோ கேள்வி கேட்குறா. எங்கே போயிருக்கீங்க? இன்னும் எவ்வளோ நேரம் வர்றதுக்கு? எந்த சூப்பர் மார்க்கெட்டு? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி போயிருக்கீங்க? காரால பஸ்ஸா? ஐயோ, காரில் தான் போகிறோம், காரில் தான் போவோம். சரி நான் வைக்கிறேன், எனக்கு நாங்கள் பில் பண்ணுவோம், நாங்கள் கேஷ் பே பண்ணிட்டு நாங்கள் வரதுக்கு ஒரு 1 ஹார் ஆகும், கொஞ்சம் சமாளிச்சுக்கோ. 1 ஹார் எதுக்கு? அதாவது எல்லாருமே சார்ட்டு அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்லாம் எங்ககிட்ட தான் சொல்லியிருக்காங்க, நீ மட்டும் தான் எங்கிட்ட சொல்ல. உனக்கு என்ன வேணும் சொல்லி எல்லாருக்கும் சேர்த்து நம்ம வாங்கிட்டு வரோம், அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம அவுட்டரில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட் தான் போகிறோம். ஸோ நீ சொல்லு டக்குன்னு. லீவ்ல ப்ராஜெக்ட்லாம் செய்யணுமா? கண்டிப்பா. சரி, அப்போ ஒரு 2 சார்ட், கலர் சார்ட் 2, அப்புறம் இந்த ப்ரஷ் பென் இருக்குல்ல, ப்ரஷ் பென், அப்புறம் பெயிண்ட்டு, அதுக்கப்புறமா கிரேயான்ஸ் என்கிட்ட காட்டி வச்சது, கிரேயான்ஸ், அப்புறம் பென்சில், ஸ்கேல், பென். சரி போதும், இன்னும் நிறைய வாங்கணுமே. மெசேஜ் பண்ணிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். நீ தனுஷ் ஜிபி அணியில் எங்கள் வீட்டுக்கு வர சொன்னாங்க. தனுஷ் பெரியமா கிட்ட நான் பேசிக்கிறேன், நீ வை ஃபஸ்ட்டு. மாமா எவ்வளோ கேள்வி கேட்குறான். என்ன இந்த ஹாஸ்பிட்டல் இன்னும் வரவே இல்லை, அவுட்டரில் இருக்கான்? ஆமாம் ஆமாம், நீங்கள் சொன்ன ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு, நீங்கள் இறங்கிக்கோங்க. ஹாஸ்பிட்டல் வந்துருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா நான் ஷார்ட்டாக காட்டுற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். உங்களுக்கு இந்த டிரெக்டிவ் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.